ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி விம் லிக்விட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கவலையே இருக்காது. நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் 190 ரூபாய் செலவில் ஒரு வருஷத்துக்கு விம் லிக்விட் எப்படி ரெடி பண்ண போகிறோன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே ஜாமான்களும் எங்கே கிடைக்கணும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள ஜாமான்கள் எல்லாமே உங்கள் ஊரில் இருக்கிற கெமிக்கல் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் என்னென்ன ஜாமான் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த ஜாமானில் ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடான்னு ஒன்று இருக்கும். அது எடுத்துக்கணும். அது இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் இந்த ஸ்டெப் செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா காஸ்டிக் சோடா கையில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நான் 150 கிராம் அளவில் காஸ்டிக் சோடா ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டேன். அதே அளவில் வாட்டர் சேர்த்துக்கணும். வாட்டர் ஆர்ஓ வாட்டர் இல்லைனா மினரல் வாட்டர் தான் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் குச்சை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் செய்கிறதுக்கு நீங்கள் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நம்ம கை வச்சு பார்த்தோம்னா நல்லா கொதிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். இது தப்பி தவறி நம்ம கையில் பற்றக்கூடாது. நீங்கள் புதுசாக நீங்கள் செய்கிறீங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மூக்கில் மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் கவனமாக செய்யணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. குழந்தைங்க இருக்கிற பக்கம் வைக்காதீங்க. கிச்சனில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும். இது காஸ்டிக் லையாக மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 லிட்டர் அளவுக்கு விம் லிக்விட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 லிட்டர் ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆசிட் செலரி எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1/2 லிட்டர் தான் ஊற்ற போகிறோம். இது ஒவ்வொரு லிட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் SLES இது ரெண்டுமே அழுக்க போக்கக்கூடியது, நுர வெள்ளத்தை தரக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண காஸ்டிக் லை பாருங்கள், தண்ணி மாதிரி ஆகிருச்சு, அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஜி சால்ட், அதாவது குளோபல் சால்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் யூரியா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். இது நம்ம வாசனைக்காக சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்க்கும் போது தான் அசல் விம் லிக்விட் ஜெல் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரக்குச்சி இல்லைனா பிளாஸ்டிக் குச்சி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆசிட் செலரியிலேருந்து 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது 1 லிட்டர் பாட்டிலு, இதில் நான் பாதி ஊற்றிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற SLES அதையும் 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். இது ஒயிட் கலரில் ஜெல் மாதிரி இருக்குங்க. இதுவும் ஆசிட் செலரியும் நல்லா அழுக்க போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நுரைவெள்ளத்தை தரக்கூடியது. இப்போ இதுலேயே நான் 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா திக்னஸாக இருக்குங்க. நல்லா திக்காகி கெட்டி ஆகிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகுது பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த SLESயும் ஆசிட் செலரியும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜி சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே தரியாக போட்டுறக்கூடாது. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாக்கி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மொத்தமாக நான் 5 லிட்டர் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற யூரியாவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா முகத்தில் மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் இது போல் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுருவேங்க. எனக்கு ஜாமான் வளர்க்குறதுக்கு கவலையே இருக்காது. நான் அதிகமாக காசு கொடுத்து நான் கடையிலேயே வாங்கினதே கிடையாது. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஸ்டிக் லை இருந்துச்சுல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கடைசியாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் பர்ஃப்யூமில் வந்து இதில் கால்வாசி தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. விளம்பரங்களில் சொல்கிற மாதிரி 100 எலுமிச்சைங்களோட சக்திலாம் வந்து கிடையாதுங்க. இந்த லெமன் பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு லெமன் வாடை வந்து வரும். இதில் எல்லோ கலர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் விம் லிக்விட் வந்து ஜெல் போலவே இருக்கிறதுக்காக நான் வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து நுரையா இருக்குது பாருங்கள். இது அப்படியே வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். நான் முதல் நாள் ஈவினிங் வந்து இது செஞ்சேன். மறுநாள் வரைக்கும் நான் அதை அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு நுரையெல்லாம் அடங்கி சூப்பராக வந்து நம்மளுக்கு லிக்விட் வந்து கிடச்சிரும். இப்போ இதை அப்படியே விட்டுட்டு நம்ம மறுநாள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் நுரையெல்லாம் அடங்கி ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செஞ்சோம்னா போதும். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு கவலையே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன். நம்மளுக்கு கடையில் வாங்குகிற விம் லிக்விட் போலவே அப்படியே அச்சு அசலாக அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். இதை செஞ்சால் மட்டும் போதாது, இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த கரண்டியில் உள்ள கொஞ்சோன்னு இந்த ஒட்டி இருக்கிற லிக்விடை மொத்தம் நான் வந்து எடுத்து டெமோ வலிக்கி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லிக்விட் கலந்தாவே போதும். ரொம்பவே நல்லாவே நுர வரும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் வந்து அந்த கரண்டியில் லேசாக ஒட்டிகிட்டு இருந்தது தான் நான் வந்து எடுத்து விளக்குனேன். எவ்வளோ நுர வருது பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குறத விடவும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த லிக்விட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடையில் வாங்குறது கூட அவ்வளோவா வந்து பிடிக்காது. நான் வீட்டில் செய்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். இந்த லிக்விட் செய்கிறதுக்கு எனக்கு வெறும் 190 ரூபா தாங்க ஆச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து இந்த லிக்விட் வந்து போதுமானது. இதுக்காக நான் அதிக காசு கொடுத்து மாதம் மாதம் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், பாத்திரம்லாம் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இந்த லிக்விடை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விம் லிக்விட் பாட்டில் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து சாதாரண 1 லிட்டர் பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடியில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி மொத்தமாக 6.5 லிட்டர் வந்து கிடச்சிச்சிங்க. 5 லிட்டர் வந்து வாட்டரு, 1 லிட்டர் வந்து ஆசிட் செல்லரியும் SLESும் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 6.5 லிட்டர் வந்து கிடச்சிச்சு. இது எனக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்குங்க. நீங்களும் இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து மாதம் மாதம் கடையில் வாங்காமல் வீட்லேயே இது போல் குறைவான செலவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதோட அளவுகள் ரேட்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.